பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் இடையே இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ், வித்தியாசத்தை அழகாக அவர் விளக்குகிறார். மனுஷனுடைய உண்மையான அந்த ஜீவனை தருவது சட்டம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்பதையே இந்த வசனம் அழகாக வெளிப்படுத்துகிறது. எங்களை தகுதியாக்கினார். நம்மளை தகுதியாக்கினது தேவன். பவுல் தன்னுடைய திறமை, கல்வி, அறிவு எந்த ஒரு அதன் காரணமாக நான் ஊழியக்காரனாக ஆகலைன்னு சொல்கிறார். தேவன் அவர்தான் என்னை முழுவதுமாக தகுதியாக்கினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தின் மூலமாக விளக்குகிறார். ஒரு ஆவிக்குரிய ஒரு கருத்து இதுக்குள்ளே என்ன என்றால், ஊழியம் மனித திறமையால் அல்ல, தேவ கிருபையால் மட்டுமே நடக்கிறது என்பதை அழகாக பவுல் விளக்குகிறார். தேவன் யாரை அழைக்கிறார்களோ, தேவன் அழைக்கிறவர்களை தாமே ஆயத்தப்படுத்துகிறார். தேவன் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நம் ஒவ்வொருவரையும் தேவன் ஊழியத்துக்கென்று அழைக்கிறார். அப்படி அழைக்கிற நம்மளை தேவனே அதற்கு தேவையான ஃபுல்லாகவே அவரே ஆயத்தப்படுத்துகிறார். நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார், நமக்கு பலனை தருகிறார், சத்துவத்தை தருகிறார், ஞானத்தை கொடுக்கிறார். எல்லாத்தையுமே அவரே ஆயத்தப்படுத்தி நடத்துகிறார். ஆமேன். எழுத்தினுடைய ஊழியக்காரராய் அல்ல. பாருங்கள், இங்கே எழுத்து என்பது மோசேயின் நியாய பிரமாணத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்போ சட்டம் மனிதனின் பாவத்தை அந்த சட்டம் வெளிப்படுத்துது. அப்போ ஆனால் பாவத்திலேருந்து விடுவிக்க அந்த சட்டத்தினால் முடியாது. நீ இந்த சட்டத்தின்படி நடந்தினா நீ விடுதலை ஆவ, இல்லைன்னா அவ்வளோதான். அப்போ அந்த சட்டம் அந்த எழுத்து கொல்லுகிறது. அப்போ சட்டங்கிறது என்ன தவறு, என்ன மிஸ்டேக்குங்கிறத நல்லா தெரியுது, காமிக்குது. குற்றத்தை ஈஸியாக அதை உணர்த்துகிற மாதிரி சட்டங்கள் இருக்கிறது. அதுக்கு சட்டத்துக்கு என்ன தண்டனைங்கிறது அறிவிக்கிறது. ஆனால் அதுலேருந்து எப்படி விடுதலை, ரட்சிப்பு எப்படி அளிக்கிறது அதில் இல்லை. அப்போ ஆவினுடைய ஊழியக்காரர்னா பரிசுத்த ஆவி அந்த கிரியை நமக்கு குறிக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது பரிசுத்த ஆவியின் மூலமாக தான் நம்ம இதிலேருந்து விடுதலை ஆகிறோம். மனிதனுடைய இருதயத்தை ஆவியானவர் மாற்றுகிறார், பாவியை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். ஆமேன். அப்போ தேவனோடு ஜீவ உறவை உண்டாக்குகிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு பாலமாக இருந்து செயல்படுகிறார். அப்போ புதிய உடன்படிக்கையில் அந்த புதிய உடன்படிக்கை கல்லால் எழுதப்படலை, அது இருதயத்தால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். எழுத்து கொள்ளுகிறது. சட்டம் மனிதனை நீதிமானாக்க முடியவில்லை. ஒருவனும் நீதிமானாக்க முடியவில்லை. சட்டம் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அது மனிதனை குற்றவாளியாக தான் நிறுத்துகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதால் சட்டம் நியாயப்பிரமாணம் மரண தீர்ப்பை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. பாருங்கள், ஒரு உதாரணமாக பார்த்தோன்னா, கண்ணாடி முகத்தில் உள்ள அழுக்கை ஈஸியாக காட்டுகிறது, ஆனால் அதை சுத்தப்படுத்தாது. கண்ணாடியை சுத்தப்படுத்தாது. அது காட்டும், இங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்குது, இங்கெங்கெல்லாம் கரை இருக்குது அப்படின்னு காட்டும், ஆனால் அதை சுத்தப்படுத்தாது. அதுபோல தான் நியாயப்பிரமாணம் பாவத்தை காட்டும், ஆனால் அதை ரட்சிக்காது. ஆமேன். அப்போ ஆவி உயிர்ப்பிக்கிறது, எழுத்து கொள்ளுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குரிய மரணத்தில் இருந்த மனிதனை உயிர்ப்பிக்கிறார். ஆமேன். அப்போ கிறிஸ்துவின் ஜீவனை உள்ளத்திலே உண்டாக்குகிறார், புதிய வாழ்வை தருகிறார். அல்லேலூயா. இது வெறும் உடலில் உள்ள ஜீவன் அல்ல, நித்திய ஜீவன். நம்ம மரித்தும் நாம் பரலோகத்திலே நித்திய காலமாக ஜீவனோடு இருப்பதற்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை தருகிறதா இருக்கிறார். ஆமேன். அப்போ இது மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறது என்னவென்றால், கிறிஸ்தவ வாழ்க்கையில் சட்டத்தின் அடிப்படையில் அல்ல, ஆவின் நடத்துதலில் நாம் இருக்க வேண்டும். ஆமேன். நாம் என்ன செய்தாலும், என்ன பேசினாலும், நம்ம நடந்து கொண்டாலும் ஆவியானவர் நம்மளை கைட் பண்ணுகிறவர். ஆவின்படி நாம் நடக்கிறோமா, நாம் செய்வது தேவனுக்கு பிரியமா, ஆவியானவருடைய வழி நடத்துதல் படி நாம் இருக்க வேண்டும். ஆமேன். உண்மையான மாற்றம் வெளிப்புற கட்டளைகளால் கண்டிப்பாக வராது. அது நமக்குள் இருக்க உள்ளார்ந்த ஆவிக்குரிய அந்த மன மாற்றத்தினால் மட்டும்தான் உண்டாக்கப்படுகிறது.
தேவன் அழைப்பவர்களை அவரே தகுதிப்படுத்துகிறார். ஆமென். அப்போ பரிசுத்த ஆவி இல்லாத ஒரு வாழ்க்கை அது உயிரற்றது. ஆண்டவரை அறியாத, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய அந்த நடத்துதல் இல்லாத வாழ்கிற ஒரு வாழ்க்கை அது ஒரு உயிரற்ற வாழ்க்கைக்கு ஒரு சமானமாக இருக்கிறது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிற காரியம் என்னவென்றால், இந்த பழைய நியாயப்பிரமாணத்தின் அதோடைய வரம்பு புதிய உடன்படிக்கையின் மகிமையையும் இது வெளிப்படுத்துகிறது. சட்டம் மனிதனை குற்றவாளி என்று அறிவிக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவி மனிதனை உயிர்ப்பித்து தேவனோடு இணைக்கிறது. ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் நம்மளோடு உணர்த்தப்படுகிற காரியம் என்னவென்றால், நாம் என்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ, என்று இருதயத்தில் ஆண்டவருக்கு முழுமையாக நம்மளை அர்ப்பணித்தோமோ, ஆவியானவர் நம்மளை நடத்த ஆரம்பித்து விடுகிறார். ஆவியான நடத்துதலுக்கு நாம் முழுவதுமாக நாம் அர்ப்பணித்து, நாம் பழையகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாக என்ற வசனப்படி நமக்குள் இருதயத்தில் ஒரு மாற்றத்தை புது சிருஷ்டியாக ஆண்டவர் நமக்குள் வாசம் செய்யும்போது பழையகளெல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாக புது சிருஷ்டியாக நாம் மாற்றப்பட்டு அந்த நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படி அந்த ஒரு சட்டத்திட்டங்களுக்கு இல்லாமல் நமக்குள்ளே நமக்குள்ளே இருந்து ஆவியின் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியின் பிரமாணத்திற்கு நாம் முழுவதுமாக அர்ப்பணித்து நாம் நடப்போம் என்றால் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். நம்மளை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண்பார்கள். நம்மளை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கிறார் என்றால் அவரே நம்மளை தகுதிப்படுத்துகிறார். நம்மக்கிட்ட எந்த திறமையோ, நாம் ஆண்டவர் ஊழியத்தை செய்வதற்கு நமக்கு திறமையோ இல்லை தாளந்துகளோ எதுவுமே நம்மண்டையில் எதுவுமே கிடையாது. ஆவியானவர் நம்மளை எடுத்து அவரே பயன்படுத்துகிறார், அவரே தகுதிப்படுத்துகிறார். நாம் முழுவதுமாக ஆண்டவருடைய அந்த அழைப்பிற்கு நாம் முழுவதுமாக அர்ப்பணித்து நாம் கீழ்ப்படிந்து நடப்போம் என்றால் ஆண்டவர் நம்மளை அவருக்கு உகந்த பாத்திரமாக நம்மளை எடுத்து வணைய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமேன். எழுத்தோ கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல. ஆனால் ஆவியின் பிரமாணத்தில் உள்ளதை ஆவியானவரே நமக்குள்ளே இருந்து அவரே நடப்பிக்கிறார். நாம் அனுதினமும் ரட்சிப்புக்குள்ளே ரட்சிக்கப்படுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அதற்கு முழுவதுமாக நம்மளை ஒப்புக் கொடுப்போமா, அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்ம நடத்தி கொண்டிருந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனை மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனை மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. நன்றி தகப்பனை. அப்போ அந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் அந்த இடைப்பட்டீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனை. இந்த 2026 வருஷத்தின் 5வது மாதமாகிய மே மாதத்தின் 27ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனை உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. அப்போ அந்த வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, எங்களை ஊழியத்துக்கென்று அழைக்கிறவர் நீர் ஆண்டவரே. புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக எங்கள் ஒவ்வொரு நீங்கள் அழைத்திருக்கீங்கப்பா. அழைத்தவர் நீர். எங்களை நீரே தகுதிப்படுத்துகிறீர். எங்களை தகுதிப்படுத்தி நீர் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர். நன்றிய தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, இந்த உடன்படிக்கை ஆண்டவரே இருதயத்தில் எழுதப்பட்ட ஆண்டவரே அந்த ஆவியின் பிரமாணம் எங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டு எங்களுக்குள்ளே மாற்றத்தை தந்து ஆண்டவரே உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கதை நியாயப்பிரமாணத்தின் சட்டம் எழுத்து எங்களை கொள்ளுகிறது ஆண்டவரே. அப்பா, யாருமே நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீதிமானாக்கப்படுவதில்லை என்பதனால் அப்பா வார்த்தையாகி தேவன் மாம்சமாகி இந்த பூமியிலே நீர் வாழ்ந்து காண்பித்திருக்கிற ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே, எங்களுக்குள்ளே தேற்றமானாக நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆண்டவரே. இந்த ஆவியின் பிரமாணத்தை நீர் தந்திருக்கிறீர். இதன்படி எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நித்திய ஜீவனை எங்களுக்கு சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவரே அப்பா நீர் அப்பா ஆவியானவரே எங்கள் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி கிறிஸ்துவைப் போலவே எங்களை அனுதினமும் நீர் மாற்றிக்கொண்டிருக்கிறேன். நன்றி தகப்பனே. எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே. பலவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதான ஆண்டவரே. அப்பா சட்டம் எங்களை கொள்ளுகிறது, ஆவி எங்களை உயிர்ப்பிக்கிறது. நன்றி தகப்பனே. ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொரு நீங்கள் நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய ஆண்டவரே அப்பா அனுதினம் வாழ்க்கையில் உடைய கரம் கூட இருந்து நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜபத்திற்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அப்படி நாம ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.